புனிதமான இந்த ஒரு நல்ல நாளிலே, புனிதமான ஒரு வேளையிலே, மிக உன்னதமான உலகத்திலே மிகவும் புனிதமான ஒரு இடத்திலே, மிக உயர்ந்த பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலால் ஆட்கொள்ளப்பட்டு, மிக உயர்ந்த ஆற்றல்களால் வழிநடத்தப்பட்டு, இந்த காலமாற்றம் யுகமாற்றத்திற்காக அடித்தளம் அமைக்கும் பணியிலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு அல்லும் பகலும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற குருநாதர் ஐயா திருவடிகளை வணங்கி, இது ஒரு அற்புதமான தருணம். இந்த தருணத்திலே ஐயா அடைந்த ஒரு நிலையை பற்றி நமக்கு அனுபவமாக உணர முடியவில்லை என்றாலும், நாம் எல்லாம் பல பிறவியிலே செய்த ஒரு பாக்கியம் புண்ணியத்தின் காரணமாக இந்த செய்தியை கேட்பதும் ஒரு பேர் ஆனந்தத்திற்குரிய ஒரு நிகழ்ச்சியாகும். இது ஏதோ செய்திருக்காங்கன்னு நமக்கு தோணுது. இது உலகத்திலே மிக உன்னதமான மகா பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதெல்லாம் அபூர்வமாக பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழற நிகழ்வு தான் இது. இதை நீங்கள் கும்பாபிஷேகமாகவும் எடுத்துக்கிடலாம், ஜீவ சமாதியாகவும் எடுத்துக்கிடலாம், மிக உயர்ந்த ஆற்றலினுடைய ஒட்டுமொத்த ஜீவ சமாதியாகவும் எடுத்துக்கிடலாம், இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த கோவில்களுடைய கும்பாபிஷேகம்னு எடுத்துக்கிடலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இது. இவ்வளவு நாள் நான் பணி செய்தேன். அப்பொழுது இந்த மனதை பிரம்மம் தடுத்து ஆட்கொண்டு வைத்திருந்தது. இன்று விட்டுவிட்டது. அதனால் என்ன நடந்தது? நேற்று ஜூன் 20 வெள்ளிக்கிழமை மாலை என் மனம் இறந்து போனது. அதை பிரம்மம் உறுதிப்படுத்தியது. இன்று ஜூன் 21 சனிக்கிழமை பிரம்மத்துடைய நாளாக பார்க்கிறோம். இந்த கூட்டிற்கு பெருமை சேர்த்து உயர்ந்த அனுபவம். இதுவே என்னை சார்ந்தவர்களுக்கு இதை நான் வெளிப்படுத்துகிறேன். நன்கு தியானத்தில் ஆழ்ந்த அனுபவத்தை இருக்கும்போது இதோடைய உண்மை தத்துவம் என்றாவது ஒரு நாள் நீங்கள் உணரலாம். அன்று என் வடிவத்தை முழுவதுமாக நீங்கள் அனுபவிக்கலாம். என்னை வணங்காதீர்கள், தயவு கூர்ந்து என்னை உணருங்கள். அதுவே ஆன்மா அருங்கோண சக்கரம். என்னை வணங்காதீர்கள், தயவு கூர்ந்து என்னை உணருங்கள். அதுவே ஆன்மா அருங்கோண சக்கரம். இரு சுவாசமும் தலையில் ஒன்றாக வாகித்து சங்கமிக்கும் போது கருந்துளை அழிக்கப்படுகிறது. கருந்துளை என்பது நம் கண்ணின் நடுப்பகுதி. அதற்கு பின்பு மனம் அழிக்கப்படுகிறது. அதற்கு பின்பு தலையிலே நம் மூளை என்று சொல்லக்கூடிய பகுதி முழுவதும் அறிவு என்ற செயல்படுகிறது. ஒரு மனிதனாக பிறந்திருக்கிறோம். ஆனால் நம் மூளைக்குள் பல பிறப்பில் நம் தேக்கி வைத்த அத்தனை பதிவேற்றமும் ஒன்றாகி ஒரு மனிதனை பல வடிவத்தில் செயல்பட வைக்கிறது. ஒரே மனிதன் ஆயிரக்கணக்கான ஆசைகள், பல லட்சியங்கள், பல கனவுகள் ஒரே பிறப்பில் அடைய துடிக்கிறான். இதற்கு காரணம் பல பிறப்புகளோட எண்ண பதிவேற்றங்களே அவனுக்குள் ஊடுருவிவிடும். இதைதான் நாம் தவத்தில் அனைத்தையும் எரித்து கொன்று குவித்தோம். இதுதான் ஞானப்போர். தலையில் மூளையில் பல எண்ண பதிவேற்றத்தை எரித்து முடித்தவனுக்கு தலை மையத்திலே ஜோதி உருவாக்கப்படுகிறது. இதைதான் ராமலிங்க சுவாமிகள் அருட்பெருஞ்சோதி என்று சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, அந்த அனுபவத்தையும் பெற்றார். இதைதான் திருவண்ணாமலையில் மகா கார்த்திகை தீபம் என்று மலை உச்சியில் ஏற்றப்படுகிறது. இன்று ஜூன் 23 அந்த மகா தீபம்தான் என் தலையிலும் எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த அனுபவத்தை வாரி வழங்கிய ஞானத்தின் தந்தை பதஞ்சலிக்கே எல்லாம் சாரும். எல்லாம் பதஞ்சலி. இந்த அனுபவம் கிட்டியதை பெருமைப்படவில்லை. அதை நினைத்து அதை ஒரு வடிவமாக இந்த காலத்தில் உலகம் முழுக்க ஒரு பணி செய்யவே நாம் நினைக்கிறோம். என்னோடு இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு உன்னதமான உங்கள் வாழ்க்கைக்கு இது ஒரு தருணம் என்பதை மறந்து விடாதீர்கள். வரலாறு என்பது எல்லாம் சேர்ந்தால்தான் இதுவே ஆன்மா அருங்கோண சக்கரம்.
என்னுடைய அனுபவம் அனைத்தும் பதஞ்சலியுடைய யோக சூத்திரத்திலிருந்து கிடைக்கப்பட்டது. பதஞ்சலியுடைய அந்த யோக பாதையில் துளியும் விலகிவிடாமல் அந்த பாதையிலிருந்து இன்று நாம் மரமாகி இருக்கிறோம். இதற்கு முழுமையே பதஞ்சலி. நாம் செயல்பட்டது ஆன்மா அருங்கோண சக்கரமாக சேர்ந்து செயல்பட்டிருக்கிறோம். இந்த நாள் ஜூன் 23 திங்கட்கிழமை முதல் எப்பொழுதும் ஆன்மாவும் அருங்கோணமும் சேர்ந்தே இருக்கும். இதைதான் வேல் மயில் தத்துவம் என்று சொல்வார்கள். இதோடைய இன்னொரு வடிவம் ஆதிசேஷன் என்று சொல்வார்கள். இன்னொரு வடிவம் ஒன்றோடு ஒன்று நிலைநிறுத்தி பிரதிஷ்டை செய்வது என்று சொல்வார்கள். இது ஒரு குடமுழுக்கு, ஒரு கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அனுபவம். இந்த அனுபவத்தை இந்த ஆதிசேஷனுடைய அனுதினமும் அவனுடைய செயலையே நம்மை சார்ந்தவர்களுக்கு இதை வெளிப்படுத்துகிறோம். இது வார்த்தையால் நிகழப்படுவதல்ல, தவத்தால் நிகழப்படுவது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இது வார்த்தையால் நிகழப்படுவதல்ல, தவத்தால் நிகழப்படுவது. அதை உணர்ந்து கொள்ளுங்கள். என்றும் ஒரே வடிவமாக ஆன்மா அருங்கோண சக்கரம் பணி செய்யும். துடைக்க வந்த நாதவிந்தையே
நமச்சிவாயமாக மாற்றிய என்னுள் கலந்திருக்கும் அருணகிரிநாதனே வாழ்க. அருணகிரி யோக சூத்திரமே வாழ்க. அருள் பெரும் ஜோதியே வாழ்க. ராமலிங்க சுவாமிகளே வாழ்க. வரப்போகும் நல்ல சங்கதிகளே வாழ்க. நுட்பமாக இந்த தியானத்தையும் இந்த கலையையும் எடுத்துக்கொண்டு மனித துயர் துடைப்பதற்காக இந்நாட்களில் பணி செய்ய போகும் அத்தனை ஆன்மாக்களும் வாழ்க. தந்தை சிவனின் வழியில் வந்த மகாவதர் பாபாவே வாழ்க.